என் வாழ்க்கையை மாத்தினதே தனுஷ் அவர்கள் தான். மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவாரு அப்படின்னு சொல்லி ஜிவி பிரகாஷ் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஒரு சீக்ரெட்டை சொல்லியிருக்காரு. இது குறித்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள் வந்து முடிஞ்சு விட்டது அப்படின்னு கூட சொல்லணும். ஏன்னா அவருடைய ஜேர்னி வந்து கிட்டத்தட்ட நேரத்தில் வந்து கவுண்ட் பண்ணும்போது ஒரு 18 ஆண்டுகள் அவர் வந்து தமிழ் சினிமாவில் வந்து அவருடைய ஜேர்னியை முடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதே மாதிரி அவர் ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து நிறைய வந்து மியூசிக் டைரக்டரோட வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி கூட நிறைய ஒர்க் பண்ணிருக்காரு. அதுலேயும் வந்து முக்கியமாக எல்லாரும் சொல்ல மாதிரி ஏஆர் ரகுமான் அவர்கள் கூடயும் வந்து அவர் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவர் மியூசிக் போட்டிருக்காரு அப்படின்னு தெரியும். அதே மாதிரி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கிட்டயும் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி நிறைய விஷயத்தை அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டாரு அப்படின்றது தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அவருக்கு வந்து மெஜாரிட்டியாக தெரிஞ்ச படங்கள் மியூசிக் போட்ட படம் அப்படின்னு சொல்லும்போது 1000ல் ஒருவனும் மயக்கம் என்ன படம் தான் வந்து பீக்கில் இருந்ததுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவரே அதை வந்து மென்ஷன் பண்ணியும் சொன்னார், எனக்கு இந்த 2 படம் தான் வந்து சக்ஸஸை வந்து கொடுத்தது அப்படின்னு கூட சொன்னார். அந்த சக்ஸஸ் மட்டும் தான் வந்து அவர் பாலிவுட்லேயும் போயிட்டு வந்து கேங்ஸ் ஆஃப் வஷிப்பூர் அப்படின்ற படத்துக்கும் வந்து ஒரு மியூசிக் போட்டதுக்கப்புறம் ஓகே அவர் இந்தியா லெவலில் வந்து ஒரு முக்கியமான மியூசிக் டைரக்டர் அப்படின்ற பேரையும் பெற்றாருன்னு கூட சொல்லணும். ஆனால் இதெல்லாமே இருந்தாலும் சரி இவர் வந்து தனுஷருடைய காம்போவில் வந்து பண்ணுற மியூசிக் எல்லாமே வந்து அந்தளவுக்கு வந்து தெரிகிற ஒரு மியூசிக்காகவே இருக்கும்னு சொல்லுவோம். அதில் எக்ஸாம்பிளாக சொல்லலாம் மயக்கம் என்ன சொல்லலாம், அதேமாதிரி அசுரன் சொல்லலாம். ஸோ இப்படியாக இருந்தாலும் அவரே வந்து மென்ஷன் பண்ணி சொன்னதுக்கப்புறம் வந்து அசுரன் அண்ட் சூரரை போட்டுலாம் வந்து இந்த நேஷனல் அவார்டு கொடுத்த படம் அப்படின்னு சொல்லியும் அதே மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம சொல்லணும்னா இப்போ சமீபத்தில் கூட அமரன் அண்ட் லக்கி பாஸ்கர் இந்த 2 படத்துலையும் அவர் தான் மியூசிக் போட்டிருந்தாரு. ஸோ ரெண்டுமே வந்து பிளாக் பஸ்டர் ஹிட். ஸோ இப்படியாக ஜிவி பிரகாஷ் அவர்கள் இவ்வளோ மியூசிக் போட்டு இவ்வளோ வந்து ஃபேம் ஆகிருந்தாலும் அவர் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காரு. என்னுடைய வாழ்க்கைக்கு அதே மாதிரி நான் தனுஷோட வந்து நான் ஒர்க் பண்ண படங்கள் மட்டும் தான் எனக்கு சக்ஸஸை கொடுத்துருக்கு அப்படின்றத வந்து ஜிவி பிரகாஷ் அவர்களே மென்ஷன் பண்ணி சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுலேயும் அவர் சொல்லும் போது என்னன்னா பொல்லாதவன் ஆடியோ லான்ச்சில் தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அப்போ தான் வந்து பொல்லாதவன் மியூசிக் போடும்போது தான் ஃபஸ்ட்டு எனக்கு தனுஷ் இன்ட்ரடியூஸ் ஆனார் அப்படின்றது அவரே வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அதே மாதிரி அவரோட மியூசிக் பண்ணது எல்லாமே வந்து தனுஷோட நான் ஒர்க் பண்ணது மட்டும் தான் எனக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்ற ரெக்கக்னைஸ் பண்ணுற ஒரு மியூசிக்காகவும் இருந்தது அப்படின்றத ஜிவி பிரகாஷ் அவர்களே மென்ஷன் பண்ணுறாரு. இதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு, வாடா மச்சான் போடா மச்சான்ற அளவுக்கு பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸு நாங்கள். ஸோ அப்படி வந்து அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து என்ன விஷயம் வந்தாலும் நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணிப்போம் அப்படின்ற அளவுக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் தனுஷை பற்றியும் நிறைய விஷயம் பேசியிருக்காரு. அதே மாதிரி தனுஷ் அவர்கள் வந்து எனக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமானவர். அதே மாதிரி அவருக்கு எதனா தோணிச்சுன்னா வந்து மூஞ்சலச்சா மாதிரி நேர்லேயே பேசிடுவார், எதையும் மறைச்சு வைக்க மாட்டார் தனுஷ் அவர்கள் அப்படின்றத ஜிவி அவர்களே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. அதுவும் ரீசெண்டான இன்டர்வியூவில் அவரை பற்றி நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. ஸோ இப்போ வந்து இட்லி கடை அப்படின்ற படத்துக்கும் வந்து இவங்க 2 பேரோட காம்போல தான் இப்போ படம் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து தனுஷ் அவர்களுடைய இயக்கம் நடிப்பில் ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக் இல்லை இப்போ இட்லி கடை இந்த படத்துக்கும் வந்து இதே சேம் காம்போ வந்து இப்போ இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது பார்க்க முடியுது. அதே மாதிரி ஸோ இப்படியாக வந்து இவங்க 2 பேருடைய காம்போல வந்து நிறைய படங்கள் இருந்தாலும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் தனுஷை பற்றி குறிப்பிட்டு சொன்னது தான் வந்து முக்கிய விஷயமா பார்க்கப்படுதுன்னு சொல்லணும். ஸோ இதை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்பதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க.